அல் ஹுஜ்ஜாஜு அல் உம்மாரு வஃதுல்லா, ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய தூதுக்குழு என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, அவர்களிடத்தில் நீங்கள் துஆவுக்காக வேண்டியும் சொல்லிக்கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உங்களுடைய துஆவிலே என்னை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உம்ரா செய்ய இருந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள் என்றால், இந்த நேரத்தில் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லக்கூடிய ஹாஜிகளை நாம் சந்திப்போம், அவர்களிடத்தில் இந்த கோரிக்கைகளை நாம் வைக்க வேண்டும். எங்களுக்காக வேண்டி துஆ ஒப்புக்கொள்ளப்படுகின்ற இடங்களிலே நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று நாம் கேட்க வேண்டும். அவர்கள் வருகிற போதும் நாம் அவர்களை சந்திக்க வேண்டும். அது ஒரு மிகச்சிறந்ததொரு அழகிய நடைமுறையாக இருந்து வருகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹஜ்ஜையும் 4 உம்ராக்களையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள். பொதுவாக ஹஜ்ஜு என்று நாம் சொல்லுகின்ற போதே அதோடு சேர்த்து சமகாலத்தில் ஹஜ்ஜு செய்யாமல் ஊர்களிலே இருக்கக்கூடிய கோடான கோடி முஸ்லிம்கள் அதே நாளில் தான் நாம் உல்ஹியா என்கின்ற குர்பானியையும் கொடுக்கிறோம். ஹாஜி பெருமக்கள் அங்கு ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள், அது ஒரு புறம். உள்ளூர்களிலே நாம் இருக்கிறோம், நம் மீது என்ன கடமையாகி விடுகிறது? உல்ஹியா என்கின்ற குர்பானி கொடுக்குதல் என்பது கடமையாகி விடுகிறது. ஆடுகளை வாங்குவது, ஆடுகள் குறித்துள்ள தெளிவுகள், யார் மீதெல்லாம் குர்பானி கடமையாகிறது, அந்த குர்பானி எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும், இது போன்ற சிந்தனை ஓட்டங்களும் இது போன்ற காலகட்டங்களிலே நமக்கு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் பிறை 1 பிறக்கிற போதே முடிகளை களைவது, நகங்களை வெட்டுவது, ரோமங்களை நீக்குவது, இது போன்ற செயல்களிலிருந்து விலகி விடுவார்கள். 10 நாட்கள் இருக்கிறதே, ஒரு ஹாஜி எப்படி அங்கே எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கடைசியாக குர்பானியை கொடுக்கிறாரோ அதுபோல இங்கே இருக்கக்கூடியவர்களும் அதே சிந்தனையோடு இருந்து அந்த குர்பானியை நாம் நிறைவேற்ற வேண்டும். ரமலானை அடுத்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நல் அமல் என்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 தினங்கள். அந்த 10 தினங்களிலே நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள். இப்படியும் ஒரு கேள்வி உண்டு, துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாள் சிறந்ததா அல்லது ரமலான் மாதத்தினுடைய இந்த கியாமுல் லைல் தொழுகை நடைபெறுகிறது கடைசி பிந்திய 10 நாட்கள் சிறந்ததா என்று கேட்கப்படுகிற போது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் சிறந்தது என்று சொல்லுவார்கள். இங்கே பல்வேறு நல்ல அமல்கள் இங்கே அணிவகுத்தில் இருக்கிறது இந்த முதல் 10 தினங்களிலே. எனவே நல்ல அமல்களை, நன்மைகளை ஈட்டு தருகின்ற இது போன்ற தினங்களை, நாட்களை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் நாம் இந்த துல்காய்தா மாதத்தில் இருந்தே இதனுடைய சிறப்புகளை எல்லாம் தொடர்ந்து அணிவகுத்து பேசுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டார்கள், உல்ஹியானா என்ன என்று கேட்டபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்து வழிமுறை என்று சொன்னார்கள். ஒமாலானா யா ரசூலல்லாஹ், அப்படி குர்பானி கொடுத்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்பானி ஆட்டினுடைய ஒரு இரத்த சொட்டு அது பூமியில் விழுகிற போது உங்கள் பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொன்னார்கள். ஒரு ஆட்டினுடைய ரோமங்கள் அளவிற்கு ஒரு மனிதனுடைய பாவங்கள் இருந்தாலும் குர்பானி என்கின்ற இந்த நல்ல அமல்கள் இருக்கின்றதே, அவனுடைய பாவங்களை போக்குவதற்கு இது காரணமாக இருக்கிறது. இன்னஹா மத்தாயாக்கும், குர்பானி ஆடுகள் என்பது கியாமத்து நாளில் உங்களுக்கு சவாரிக்கான ஒரு வாகனமாக வரும். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நீங்கள் கடக்கிற போது உங்களுக்கு அது வாகனமாக வரும். எனவே சம்மீனூல ஹாயாக்கும், உங்கள் உல்ஹியா பிராணிகளை, குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளை நீங்கள் கொழுத்ததாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பது மட்டுமல்ல, மதீனாவுக்கு வந்த பிறகு தொடர்ந்து 10 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ் குர்பானி கொடுத்தார்கள். வஃபாத்துக்கு முன்பு
பெரிய தொகையில ஒட்டகங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்ததாக ஹதீஸ்களில் படிக்கிறோம். கட்டத்தில் ரசூலுல்லாஹால் அறுக்க முடியல, கூட இருந்தவர்கள் உதவி செய்து அந்த குர்பானிகளை நிறைவேற்றினார்கள் என்று நாம் படிக்கிறோம். எனவே இந்த நாட்களிலே ஹஜ்ஜு குறித்துள்ள விழிப்புணர்வுகளும் உம்ரா குறித்துள்ள விழிப்புணர்வுகளும் அதை தொடர்ந்து வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய குர்பானி குறித்துள்ள தெளிவுகளையும் பெற்றுக்கொள்ளுகின்ற நல்லதொரு தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி.